மக்களே 2026 ஜனவரி 1லிருந்து ஜனவரி 15 வரையுமே கிட்டத்தட்ட 800 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதில் மேக்சிமான நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் தான். சின்ன குழந்தைங்களும் அதுக்கப்புறம் அந்த 12லேருந்து 18 வயசில் இருக்கிற அந்த டீனேஜர்ஸும் இந்த மாதிரி நபர்கள் தான் மேக்சிமம் காணாமல் போயிருக்காங்க புது டெல்லியில். இது இனிஷியலாக வந்து சொல்லும் போது இது ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில தகவல்கள்லாம் வந்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணும்போது வருஷம் எத்தனை பேர் காணாமல் போகிறாங்க குறிப்பாக டெல்லியில் மட்டும் அப்படின்றத யோசித்து பார்க்கும்போது நமக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ ஓவரால் இந்தியாவில் எத்தனை பேர்ரா அப்படின்ற மாதிரி ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்தா பெருங்கணக்கே போகும் போல இருக்குது. அந்த மாதிரி பல தகவல்கள் வழி வந்துட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நிறைய பேர் முன்னாடியே பார்த்துருக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நம்மளால் நெருங்க முடியும். அதுக்கு உங்களோட உதவியை தேவை, அதை பண்ணிடுங்க. அதை தாண்டி வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அதையும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிட்டத்தட்ட 800 பேர். ஸோ 800 பேர் டெல்லியில் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பரவுது. எப்படி பரவுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு சில குரூப்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வாட்ஸ்அப்பில் குரூப் மூலயமா நிறைய பேருக்கு பரவி அது பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் பரவுனா உடனே என்ன பண்ணியிருக்காங்க டெல்லி போலீஸு, சரி இது ஒரு பரவுது என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ப்ரொமோஷனுக்காக இப்படி ஒரு நியூஸை பரப்பியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. என்னது ப்ரமோஷனுக்காக இப்படி ஒரு நியூஸா? 800 பேர் காணாமல் போகிற ஒரு இஷ்யூ வந்து ஒரு எவ்வளவு சென்சிட்டிவான மேட்ரு, இதை யாரா ப்ரொமோஷனுக்கு பயன்படுத்துவா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க சொல்கிறது என்னன்னா, மர்தானி அப்படின்ற MARDAANI அந்த மர்தானி 3 ஓகே அப்படின்ற ஒரு மூவி ஜனவரி 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைல்டு டிராஃபிங், ஓகே, சின்ன குழந்தைங்களை கடத்துறது, அதை வச்சு அவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த பேசிஸில் அந்த படத்தோட கான்செப்ட் இருக்குது. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ப்ரொமோஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி டெல்லி போலீஸார் வந்து கிரியேட் பண்ணி ஒரு ஐப்பு, இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் ஒரு ஐப் ஆகும், அந்த ஐப்பு மூலிமா படத்தை போய் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இதை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி டெல்லி போலீஸார் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தோட இது இருப்பாங்கல்ல ப்ரொடியூசர், அந்த இதில் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாயிண்ட்ல சைலன்ஸை பிரேக் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் YRF. அவங்க ஒரு 50 வருஷமா இந்த ஃபிலிம் ப்ரொடக்ஷன்லையும் இந்த ஏரியா அந்த இதில் இருக்கிற நபர்கள். ஓகேவா, 50 வருஷமா இருக்கிற நாங்கள் இப்படிலாம் பண்ண மாட்டோம், அப்படிலாம் நாங்கள் பண்ணவே கிடையாது. ஸோ இது வந்து எங்கள் ஆட்கள்லாம் இப்படி பண்ணல, நாங்கள் இதெல்லாம் நீங்கள் வேறு யாருன்னா போய் பார்க்கணும், நாங்கள் பண்ணல அப்படின்றத அவர் சொல்கிறார் ஓப்பனாக. இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த மாதிரி ப்ரொமோஷன் நாங்கள் பண்ணலை அப்படின்றத அவர் ஓப்பனாக போட்டு உடைக்கிறார். எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க டெல்லி போலீஸ், எப்படி டெல்லி போலீஸு பிப்ரவரி 6ஆம் தேதி 2026 10/6க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் வலைத்தளம், ட்விட்டர் என்று அழைக்கப்படும் எக்ஸ் வலைத்தளத்தில், ஆஃப்டர் ஃபாலோயிங் எ ஃபியூ லீட்ஸ் வி டிஸ்கவர்ட் தட் த ஐப் அரௌண்ட் த சர்ஜ் இன் மிஸ்ஸிங் கேர்ள்ஸ் இன் டெல்லி இஸ் பீங் புஷ்டு டு த பெய்டு ப்ரொமோஷன். இந்த ப்ரொமோஷனால தான் நடந்திருக்கு. கிரியேட்டிங் பேனிக் ஃபார் மானிட்டரி கெயின்ஸ் ஒன்ட் பி டாலரேட்டட் அண்ட் வி வில் டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் அகேன் த சச் இண்டிவிஜுவல்ஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த YRF யஷ்ராஜ் ஃபிலிம்ஸ் அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க இப்படி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரி இது இப்படி அப்படின்னாங்க. அவங்களும் இவங்க என்ன சொல்கிறாங்க, மூவி ப்ரொமோஷன்ன்றது போலீஸ் சொல்கிறாங்க, அவங்க வந்து நாங்கள் பண்ணலன்றது சொல்கிறாங்க. அப்போ என்னடா இது உண்மையா பொய்யா அப்படின்ற சர்வே ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட அக்கார்டிங் டு போலீஸ் டேட்டா, எப்படி போலீஸோட டேட்டா படி செக் பண்ணால், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதில் செக் பண்ணால் கிட்டத்தட்ட 807 பேர் காணாமல் போயிருக்காங்க. 807 பேர் ஜனவரி 1லேருந்து 15 பேர் அப்படின்றது ரிப்போர்ட் சொல்லுது. அதில் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 54 நபர்கள் பெர் டே. ஸோ 54 பேர் காணாமல் போகிறாங்க. அதில் 509 பேர் வந்து உமன்ஸும் கேர்ள்ஸும், சின்ன குழந்தைங்களும் பெண்களுமே இருக்காங்க. 298 நபர்கள் ஆண்கள், சின்ன குழந்தைங்க ஆண்கள் இந்த கேட்டகரியில் இருக்காங்க. அதில் 616 பேர் எப்படி, ஸோ 809ல் மேக்சிமம் கேர்ள்ஸும் அந்த சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க. இதில் 616 பேர் அடல்ட், 616 பேர் அடல்ட்டாக இருக்காங்க. 119 பேர் மைனர்ஸ், ஓகே, அந்த 18 வயசு கீழே இருக்கவங்க 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்ற கேட்டகரியில் அடல்ட் அந்த ரீஜியில் இருக்கு. ஓகே, சரி இப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 54 பேர், என்னடா இது ஷாக்கிங்காக இருக்கு அப்படின்னு பார்த்தா
முந்தின வருஷ ரிப்போர்ட்லாம், இது ஜனவரி 1லிருந்து 15, முந்தின வருஷ ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தா இன்னும் திடுக்கிடும் தகவல் வருது. கிட்டத்தட்ட ஜனவரி 2024ஆம் ஆண்டு, எப்படி ஜனவரி 2024ஆம் ஆண்டு 1684 பேர் காணாம போயிருக்காங்க ஜனவரி 2024. 2025ல 1786 பேர் காணாம போயிருக்காங்க. அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த 809 பேருமே காணாம போயிருக்கவங்க உண்மையா பொய்யா அப்படின்றது நம்மள யோசிக்க தோணும்ல. அப்போ அது உண்மைதான், கரெக்டா அப்படின்ற மாதிரி. இது பெய்ட் ப்ரொமோஷன் இவங்க சொன்னாலுமே இங்க வந்து விஷயம் அப்படி இல்லை அப்படின்றது கிளியரா தெரியுது. அதுலயும் 15 நாள், அப்போ அந்த 30 நாள் கணக்கு எடுத்து பார்த்தா இதுவும் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து நிற்கும். 1700 சம்திங்ல ஒரு மாசத்துல காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஆனா இது போலீஸ் என்ன சொல்றாங்க இந்த விசாரணையெல்லாம், இந்த விசாரணையில இந்த ஆபரேஷன் பண்றதோ எந்த விதமான கேங்கும் கிடையாது, கிரிமினல் நெட்வொர்க்கும் இதுல இன்வால்வ் ஆகல. சரி, இந்த மாதிரி கடத்துற கும்பல் வந்து எந்த கேங்கும் பண்ணல, கிரிமினல் இதுவுமே இல்லை, அந்த மாதிரி ரிப்போர்ட்டே வரல, இதுவும் கிடையாது, நாங்க எல்லாம் தேடி பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க. இன்னொரு ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா, எது 2016ஆம் ஆண்டு ரிப்போர்ட், ஆனுவல் ரிப்போர்ட்ல வருஷத்துக்கு டெல்லியில 23,000 இருந்து 24,000 பேர் காணாம போறாங்களா ஒரு வருஷத்துல. 23ல இருந்து 24,000 பேர் காணாம போறாங்க டெல்லியில அப்படின்ற ஒரு தகவல் இதுல. ஸோ நான் இப்போ ஒரு ஆவரேஜ் சொன்னேன்ல, ஒரு நாளைக்கு 54 பேர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவரேஜ் சொல்லியிருந்தேன்ல. இதுல தோ ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த ஆர்டிகல்ல போட்டிருக்காங்க, நான் காட்டுறேன் பாருங்க இந்த சார்ட். அந்த ஆர்டிகல்ல 2022ல 65 பேர் ஒரு நாளைக்கு, 23ல 67 பேர் ஒரு நாளைக்கு, 24ல 68 பேர், 25ல 67 பேர். அப்போ இந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ரெகுலரா கரெக்டா மெயின்டைன் ஆகுதா? ஆனா இந்த வருஷத்தோட ஆவரேஜ் அதை விட அதிகமா இருக்க போகுது. ஏன்னா 1 to 15 போது 54, அப்போ ரிமைனிங் 16 டேஸ் இருக்கு. அப்போ அதை கவுண்ட் பண்ண டபுள் தான் வந்திருக்கும். 100 பேருக்கு மேல இந்த 2026ல காணாம போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த சார்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆகுது. கம்பல்சரி இந்த வருஷம் அதிகம் அப்படின்றதையும் இருக்கு. அதை தாண்டி இன்னொரு ரிப்போர்ட்ல வருஷத்துக்கு ஃபீமேல்ஸா மேல்ஸா அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா வருஷத்துக்கு போன வருஷம் 14,870 ஃபீமேல்ஸும் 9,638 மேல்ஸுமே பார்த்துங்க. ஸோ மேல்ஸை விட ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக கடத்தப்படுகிறார்கள். அதுலேயும் குறிப்பாக சின்ன குழந்தைங்களும் அந்த 18 வயசு இருக்கிறவங்கள தான் பார்த்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த டேட்டா சொல்லுது. வருஷத்துக்கு அப்போ டெல்லியில் 20,000க்கு மேலே காணாமல் போவதே வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது பாருங்க. வருஷத்துக்கு 20,000 பேருன்னா எவ்வளோ பெரிய, அதுவும் ஒரு ஸ்டேட்டு, டெல்லின்ற ஒரு ஸ்டேட்டில் மட்டும் இப்படி நடக்குதுன்னா அப்போ அதர் ஸ்டேட்ஸ் நார்த் இந்தியாவில் மற்ற இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்போ ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் காணாமல் போகிறாங்கன்றது யோசிச்சு பாருங்களேன். அதுவே ஒரு பெரிய கேஸாக போயிட்டு இருக்கு. அடுத்து ஸோ இந்த 2021லேருந்து 2025 ஒரு சார்ட் இருக்கு. இந்த சார்ட்ல ஒன்று போட்டிருக்காங்க, 12லிருந்து 18 வயசுல இருக்கிற ஆட்கள் மட்டும் 85% எப்படி கடத்தப்படுறதுல மேக்சிமம் டார்கெட் பண்ணி எடுக்கிறது என்னன்னா 12 வயசுலேருந்து 18 வயசுல தான் மேக்சிமம் கடத்தப்படுறாங்க, அதுல இருந்தா டார்கெட் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல போலீஸ் சொல்றாங்க 2021லேருந்து 25 அதுல 25,500 சில்ட்ரன், ஓகே, 25,500 சில்ட்ரன் காணாம போயிருக்காங்க. அதுலயும் குறிப்பா 12லிருந்து 18 வயசுல ஏற்பட்ட நபர்கள், அதுல 21,500 கிட்டத்தட்ட 21,500 வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 25,500 பேர் மிஸ் ஆனாங்க, 21,500 பேரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 4,000 பேரை மட்டும் நாங்கள் கண்டுபிடிக்கல. ஸோ அப்போ 4 வருஷத்துக்கு 1000 பேர் காணாமல் போகிறாங்க, 1000 பேரை கண்டுபிடிக்காத நிலைமையில போலீஸார் இருக்கார்கள் அப்படின்றதையும் அதை ட்ரேஸ் பண்ண முடியாத வகையில் இருக்குது அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டுமே வெளியாகிருக்கு. அந்த ரிப்போர்ட்லேயும் வருது. ஸோ வருஷத்துக்கு 1000 பேர், அப்போ 4 வருஷம் 2020லேருந்து 2025 வரையுமே 4,000 பேர் காணாமல் போயிருக்காங்கன்றது அதிர்ச்சிகரமான தகவல். இதில் நிறைய தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் கோச்சிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி போகிறதுன்னு. கோச்சிக்கிட்டு போகிறதுக்குன்னு இத்தனை பேராங்க, வருஷத்துக்கு இத்தனை பேர் ஆகுன்றது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றது நான் பார்க்குறேன்னா, ஸோ நம்ம சேஃபாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் தோணுது எனக்கு 2026ல்.
ஸோ நார்த் இந்தியாவில் அந்த அளவுக்கு இருக்கு. இதில் சில பல விஷுவல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன். எக்ஸு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேனை வச்சு படத்தெல்லாம் கடத்துவாங்களோ அந்த மாதிரி கடத்துற சீன்ஸ் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அது யாருக்கலாம் என்ன வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். பட் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குதுன்னும் போது இது எங்கடா போகுது இந்த நாடு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் குறிப்பாக சின்ன குழந்தைகளையும் உமன்ஸையும் கடத்தி இதில் ஆர்கன் டிராஃபிக்கிங், அந்த ஆர்கன் திருடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நிறைய படங்கள் இப்போ அந்த மாதிரிலாம் வருது. இப்போ அந்த மாதிரியும் வேலைகள் பார்க்கறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். இது வந்து நம்ம யோசிச்சுக்கலாம், இது வந்து நம்ம மைண்டு என்ன யோசிக்குதோ அந்த மாதிரி. பட் இதை ஷாக்கிங்காக இருக்குது இவ்வளோ ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது கேட்கும் போதெல்லாம். என்னடா இது, நமக்கு இந்த ஒரு விஷயம் வந்ததால தெரியுது, இல்லைன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? வருஷத்துக்கு 20,000 பேர் காணாமல் போகிறாங்க, அதில் வந்து 1000 பேர் கண்டுபிடிக்காத அளவுக்கு ட்ரேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியுமா? இந்த ஒரு இன்சிடென்ட் வந்ததால தானே இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியுது. அப்போ ஓவரால் இந்தியாவில் எத்தனை பேர் காணாமல் போகிறாங்க, எத்தனை பேர் கண்டுபிடிக்கப்படுறாங்க, எத்தனை பேர் கண்டுபிடிக்காம முடியாமல் தவிக்கிறாங்க, அந்த சின்ன அந்த குழந்தைகளோட நிலைமையை யோசிச்சு பார்க்க முடியல. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி தவிச்சிட்டு இருப்பாங்கன்னு யோசிக்கும் போது எப்பா சத்தியமா அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ இதை தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.